ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டுங்கிறது நான் நினைக்கிறேன். அதில் எனக்குள்ள அதிமுக 2 கோடி தொண்டர்கள் நினைக்கிறாங்க அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கா அப்படிங்களா? அவர்கள் ஒன்றிணைங்கிறது எனக்கு அதில் ஒன்றும் ஆதாயமோ லாபமோ எனக்கு கிடையாது. அவர்கள் ஒன்றிணைந்தால்தான் அவர்கள் நினைக்கக்கூடிய திமுக ஆட்சியை வீழ்த்தி விட்டு அவர்கள் நினைக்கக்கூடிய அதிமுக ஆட்சியை கொண்டு வரதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். இது வந்து ஒன்றிணைஞ்சது தான். 2 ஓட்டாக செதறினாலும் செதறினது தானே. அதில் ஒன்று அவருக்கு என்ன பெரிய ஓட்டு இருக்குது, 1% இருக்குமா, இவருக்கு என்ன 1% இப்படின்னு நீங்கள் வச்சுட்டு 3% போயிருதுல உங்களுக்கு பேச்சுக்கு ஆளுக்கு 1% 3% போயிரும்ல. 2011 16 எத்தனை பர்சன்ட் வச்சிங்க? 8 9 2024 அவங்க 47% வாங்குறாங்க. சரிங்களா? இவர் சொன்ன திரு அமித்ஷா சொன்ன கணக்கு 2 பேரும் சேர்த்து வச்சுனா 39% வருது. அங்கே 8% டிஃபரன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இப்போ நீங்க சொல்லுங்க ஆளுக்கு 1%, சசிகலாக்கு 1, டிடிவிக்கு 1, ஓபிஎஸ்க்கு 1 வச்சுக்கோங்க. இந்த 3% வெளியே போகிறது 8 12 மாறிடுது. உங்களுக்கு புரியுங்களா? பழைய என்டிஏ சேர்த்து அவர் 18ன்றார். சரிங்களா? அப்போ ஏற்கனவே இந்தி கூட்டணி வந்து 47 வச்சிருக்கு. அப்போ 47 39 8 டிஃபரன்ஸ் இருக்கு, ஆல்ரெடி இருக்குது. 3 வெளியே போகுது, 12% டிஃபரன்ஸ் வருது. அப்போ உத்தரவாதமான வெற்றி யாருக்கு? அப்போ இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்களுடைய இம்பாக்ட் வேறு வந்திருக்கு. அப்போ இதில் என்ன ஏடிஎம்கே பக்கம் யாருக்கு ஓட்டு போகுங்கிறதையும் பார்க்கணும். அப்போ நம்ம வந்து ஒன்றிணைந்து போகிறது அவர்களுடைய லட்சியத்துக்கு. இன்னும் சொல்ல போனால் திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு தேவை.